பேர் சொல்லி அழித்தவர். பேர் சொல்லி அழித்தவர். நம்மளை தேவன் என்ன பண்ணியிருக்காரு? பேர் சொல்லி அழித்திருக்கிறார். நம்ம தாய் கர்ப்பத்திலவே நம்ம உருவாகிறதுக்கு முன்னாடி அவர் நம்ம பேர் சொல்லி அழித்தர தேவனாக இருக்கிறாரு. அல்லேலூயா. அதனால் நம்ம பேர் சொல்லி அழித்தவர் 2வது வாரத்தை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்க. அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 4-5 போன வாரம் பார்த்தோம். ஆனால் பாதியில் நம்ம விட்டுட்டு போயிட்டோம். இந்த வாரம் என்ன பண்ணலாம், அதை தியானிக்கலாம். நம்ம அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 4-5 வசனங்கள் தரையிலே விழுந்தான். அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே 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 நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிறார் ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன் ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர் நீ துன்பப்படுத்துகின்ற இயேசு நானே, முள்ளிலே உதிக்கிறது உனக்கு கடினமாய் என்றார். ஹல்லேலூயா. ஆமா, அதுக்கு இப்போ சரி, கண்கள் மூடி நாம ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, பரலோக பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவனே, சுவாமி, இந்த வசனத்தை நாங்கள் தியானிக்கும் போது பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் நீர் எங்களோட இருங்கப்பா. கேட்குற ஒவ்வொரு பிள்ளைங்களும் கர்த்தாவே, ஒரு சீஷர்கள் இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது போல ஆண்டவரே, ஒவ்வொரு ஹிருதயங்களை கொழுந்து விட்டு ஏறிட்டு சுவாமி. ஏசையா நன்றி. இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. அதே போல சவுலை பற்றி நம்மளுக்கு தெரியும். சவுல் என்னன்னா கிறிஸ்தவங்களுக்கு விரோதமாக இருந்தவர், கிறிஸ்தவங்களெல்லாம் துன்பப்படுத்தினவர் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். ஆனால் கிறிஸ்தவங்களை ஸ்தோவான் அவர் என்ன பண்ணார், கொலை பண்ணுறது கூட அதுக்கு உதவியாக இருந்தவர் யாரு? சவுல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்படி இருந்த ஒரு மனிதனை தேவர் என்ன பண்ணார், தெரிந்து கொண்டார். அவர் மேலே இறங்கினார். அவர் என்ன பண்ண தொட்டு அவன் என்ன பண்ண கண்ணுகள் எல்லாம் குருடாகப்பட்டது. அவன் என்ன பண்ணார், பயந்தா. ஆண்டவரே நீர் யாருன்னு சொல்லும் போது, என்னை துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே அப்படின்னாரு. அப்போ அவருக்கு என்ன பண்ணாரு, பயம் வந்தது, நடுங்கினாரு. 3 நாள் கண்ணு தெரியாம போனது. அனனியா அவனு பார்த்தாரு. அவர் என்ன அனனியா கிட்டே சொன்னாரு, சவுலன்னு ஒருத்தன் இருக்கிறான், அவனுக்கிட்ட நீ போய் அவனு தலைமையில கை வைத்து நீ என்ன பண்ணு, அவனுக்கு கண்ணு துறக்கும். அவனு என்ன பண்ண, நான் சாட்சியாக நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதே போல அனனியா வந்தாரு, ஜெபம் பண்ணாரு, அவர் கண்களை துறக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அதே போல இந்த உலகத்தை நீங்க பாருங்க, கிறிஸ்தவங்களுக்கு விரோதமா எத்தனோ பேர் எழுப்புறாங்க. கிறிஸ்தவங்களுக்கு விரோதமா எத்தனோ சபைகள் எல்லாம் என்ன பண்ண வடிச்சிருக்கிறாங்க. மிஷினரிகள் எல்லாம் சிறைசாலை போட்டு வச்சிருக்கிறாங்க. இப்படியெல்லாம் என்ன பண்ண, கிறிஸ்தவங்களுக்கு விரோதமா சத்ருவானவன் ஜனங்களை தூண்டி விடுகிறது. ஜாதி மதம் என்று பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனா ஒரு காரியம் நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, அந்த கிறிஸ்தவங்களுக்கு விரோதமா எழும்புறவங்களை யாராவது தேவன் விடமாட்டார். ஏன்னா இன்னைக்கு அவங்களுக்கு கொஞ்சம் சமாதானமா இருக்கலாம். ஆனா அவங்க என்ன பண்ணனா, ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் உண்மையில தேவன் யாருன்னு அவங்க அறிந்து கொள்ளும்படி தேவன் அவங்களை தொடுவார். சாது சுந்தர் சிங்கர் நம்ம சொல்ற சாது சுந்தர் சிங்கர் என்ன பண்ணாரா, பைபிள் எல்லாம் என்ன பண்ணாரு, எரிச்சார். அவர் என்ன பண்ண, சாது சுந்தர் சிங்கர் பைபிள் எரிச்சு தேவனே இல்லை, கிறிஸ்துவனே இல்லை அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவங்களை எல்லாம் கேவலமா பேசிக்கொண்டு இருந்த அந்த சாது சுந்தர் சிங்கனை தேவன் என்ன பண்ணாரு, தொட்டார். அவர் என்ன பண்ணாரு, ரத்த சாட்சியாக அவர் என்ன பண்றாரு, ஒரு சாட்சியாக அவர் என்ன பண்ணி இந்த உலகத்தை வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே போலதான் தேவனுக்கு பிள்ளைங்களுக்கும் தேவனுக்கும் விரோதமாக பேசின ஜனங்களை தேவன் ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஆனா நீ எவ்வளவு பக்தியானு இருக்கலாம், ஆனா தேவன் என்ன பண்ண, ஒண்ணுதான் தெரிந்து கொண்டாரு. தேவன் சொல்றாரு, பக்தி உள்ளவன் தனக்காக நான் என்ன பண்றேன், தெரிந்து கொள்ளுகிறேன். யார் எந்த ஜாதி இருந்தாலும் சரி, எந்த மதம் இருந்தாலும் சரி, நீ பக்தியோட இருந்தா ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் உன்னை என்ன பண்ணார், ஆண்டவர் தெரிந்து கொள்ளுவார். இப்ப நாங்கெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவர் யாருன்னே எங்களுக்கு தெரியாது. ஆனா ரொம்ப பக்தி இருந்தோம், ராவகாலம் யமகண்டம் இதெல்லாம் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனாலும் தேவனை எப்போ எங்களை தொட்டாரோ, எப்போ எங்களை அபிஷேகித்தாரோ அன்னைக்கு அதெல்லாம் எங்கே போச்சோ எங்களுக்கே தெரியாது. அது போலதான் சவுல் என்ன பண்ணாருன்னா, கிறிஸ்தவங்களுக்கு விரோதமா இருந்தார், கிறிஸ்தவங்களால் அழிச்சிட்டு இருந்தார், துன்பப்படுத்திட்டு இருந்தார். ஆனா தேவனை தெரிந்து கொண்டார். கிறிஸ்தவங்களை துன்பப்படுத்தின அந்த சவுலை தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸ்தோவன் கல்லெறிந்து கொள்ளும்படிக்காக அவர் என்ன பண்ண, வஸ்திரங்களுக்கு காவல் இருந்தாராம். ஆனா அப்படி என்னன்னா, கிறிஸ்தவங்களுக்கு விரோதமா எழும்புற எந்த ஒரு மனுஷனாவது தேவனை விடவே மாட்டார். எத்தனோ பேர் நான் 20 வருஷமாச்சு, 20 வருஷமா நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். கிறிஸ்தவங்களுக்கு விரோதமா எழும்பி இருக்கிற அந்த ஜனங்கள் எல்லாம் இப்ப ஆண்டவர் உண்மையில தேவனை தெரிந்து கொண்ட ஆண்டவர் பாதத்தை வந்திருக்கிறார்.
ஆனா நம்ம தேவன் ஜீவிக்கிற தேவன், நம்ம தேவன் பரிசுத்தமுள்ள தேவன் என்றது இப்ப எல்லாம் என்ன பண்றாரு, இவருதான் சத்தியமுள்ள தேவன், இவருதான் உயிருள்ள தேவன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்க. இப்போ ஒவ்வொருத்தரும் ரட்சிப்புக்குள்ளே வரதுக்கு தேவன் என்ன பண்றாரு, ஒவ்வொருத்தரும் தேவனை தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதே போல பாருங்க, தேவனு சித்தம் இல்லாம அவர் மகத்தை யாரும் பார்க்க முடியாது. நீங்க யாத்திராகமம் 33:18 நீங்க பார்க்கும்போது ஆண்டவர் பாருங்க, ஆபிரகாம் என்ன கேட்கிறார் பாருங்க. அப்பொழுது மோசே என்ன கேட்கிறார் பாருங்க. மோசே தம்முடைய மகிமை எனக்கு காண்பித்தருளும் என்று ஜெபித்தார். மோசே சொல்றாரு, ஆண்டவரே, அபிரகாம் ஈசாக் யாக்கோபுன தேவனே, ஒரு மகிமை எனக்கு காண்பித்தருளும், நீர் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு, யாத்திராகமம் 33:18 கேட்கிறார். ஆனா தேவன மகிமை நம்ம பார்க்கணும்னா பரிசுத்தம் இல்லாம தேவனை நம்ம பார்க்க முடியாது, பக்தி இல்லாம தேவனை நம்ம பார்க்க முடியாது, விசுவாசம் இல்லாம தேவனை நம்ம பார்க்க முடியாது, விசுவாசம் இல்லாம தேவனை தரிசிக்க முடியாதுன்னு கர்த்தர் சொல்லியிருக்கார். அதே போல சவுல் என்ன பண்றாரு, விசுவாசத்தோட அவர் என்ன பண்ண விசுவாசத்தோட இருந்ததுனாலதான் அவர் என்ன பண்ணார், தேவன் அவன் தொட்டார். ரொம்ப பக்தியா இருந்ததுனால அவர் தேவனை தொட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே போலதான் தேவனை நம்ம பார்க்கணும்னா நம்ம கண்கள் பரிசுத்தமா இருக்கணும், நம்ம நடிக்க பரிசுத்தமா இருக்கணும், நம்ம பார்வை பரிசுத்தமா இருக்கணும், நம்ம எண்ணங்கள் பரிசுத்தமா இருக்கணும். அப்படி பரிசுத்தமா இருக்கும் போதுதான் தேவனை நம்ம பார்க்க முடியும், அவங்க சத்தத்தை நம்ம கேட்க முடியும், அவரோட நம்ம நடுக்க முடியும். அது போலதான் நம்ம பார்க்கும் போது பாருங்க, சவுல் என்ன பண்றாரு, அப்படி ஒரு விரோதமா இருந்த அந்த சவுல் தேவனை தெரிந்து கொண்டு அவனை மாற்றினார். அப்ப ஒரு மகன் என்ன பண்றாரு, ஜன்னல்ல சவுல பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது ஒரு மகனை ஜன்னல்ல உட்காந்து பார்த்து கொண்டிருக்கிறான். ஆனா அங்கிருந்து விழுந்து சத்து போனான். ஆனா சவுல் என்ன பண்ணாரு, அவன் மேல கை வைத்து அவனை படிக்க வைத்தார். பாத்தீங்களா, அதுதான் நான் சொல்றேன், பாவிகளை தான் தேவனை தெரிந்து கொண்டார், பக்தி உள்ளவர்களா தேவனை தெரிந்து கொண்டுகிறார். அது போல ஒரு வைராகியம் பவுலுக்கு வந்தது. அதனாலதான் நமக்கு ஒரு வைராகியம் இந்த உலகத்துல நம்ம இருக்கணும், நம்ம வைராகியத்தோட நம்ம ஆளணும், பக்தியோட நம்ம இருக்கணும். அதுதான் சொல்றாரு, பவுலுக்கு எவ்வளவு ஒரு வல்லமை இருந்த. பவுலு ரோட்ல போய்கொண்டு இருக்கும் போது யாராவது வேதஸ்தர்கள் இருந்தாங்கன்னா ரோட்ல படுக்க வைப்பாங்களா, ஏன்னா அந்த நிழல பட்ட உடனே சுகமாகும் அப்படின்னு சொல்லி. அப்படிப்பட்ட ஒரு வல்லமை, அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் பவுலுக்கு தேவன் என்ன பண்ணாரு, கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இரண்டாவதாக நமக்கு ஜெபிக்கணும், ஆண்டவரே என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு சொல்லி நீ சொல்லியிருக்கிறீங்க. ஆண்டவரே, உங்களுக்காக நாங்க என்ன பண்ணணும், பலப்படணும், நாங்க உங்களுக்காக எழும்பி நாங்க பிரகாசிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். நம்ம வேதத்துல கிதியோன்னு நம்ம பார்க்கிறோம். கிதியோன்னு என்னன்னா பராக்கிரமசாலி, எழும்பி போற ஒரு பலவீனமா இருந்தவர். அவர் கிதியோன்னு பார்த்து சொல்றாரு, பராக்கிரமசாலி எழுந்து போ. அமலேக்கிற மேல அவர் என்ன பண்ற, யுத்தத்துக்கு வராங்க. அது கோதுமைகள்லாம் இவங்க என்ன பண்ண, தானியத்தெல்லாம் அவங்க திருடி கொண்டு போய் கொண்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு தானியம் இல்லாம போயிடுது. அப்போ இவருக்கு படுத்து தூங்கி கொண்டு இருக்கும் போது தூதன் அங்க வரான். வந்துட்டு சொல்றாரு, பராக்கிரமசாலிய நீ எழுந்து போ அப்படின்றாரு. அவர் சொல்றாரு, நான் பராக்கிரமசாலியான ஏன் ஆண்டவரே, நான் இப்படி பலவீனமா இருக்கிறேன், அவங்களெல்லாம் எங்க கிட்ட இருக்கிற தானியத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு போகிறாரு அப்படின்னு சொல்லி கிதியோன்னு சொல்லும் போது, நீ போ, நான் உன்னோட கூட இருக்கிறேன். 300 பேர் சேனை கொடுத்தாரு, 300 பேர் அவரை கொண்டு போனார். ஆனா ஜெயத்தோட அவர் வந்தார். அது போல தேவன் நம்மளோட இருக்கும் போது, தேவனோட வார்த்தை நம்மளோட இருக்கும் போது, எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமா இருந்தாலும் சரி, உங்க குடும்பங்களுக்கு விரோதமா இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. என்ன உங்களுக்கு விரோதமான காரியங்கள் இருந்தாலும் சரி, ஆனா தேவனை கைவிடவே மாட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, நாம இந்த உலகத்துல வாழ்றது கொஞ்ச நாள் ஆனாலும் தேவனுக்காக ஒரு வைராகி நம்மளுக்கு இருக்கணும், தேவனுக்காக நம்ம வாழணும். ஏதாவது எவ்வளவு பாடுகள் வரும், உபத்திரங்கள் வரும். அந்த சகோதரி சொன்னால, வீட்டாரே எனக்கு தனக்கு சத்துருக்கள்னு சொல்லுவாங்க. ஆனா வீட்டார்களே சத்துருக்களா இருப்பாங்க. ஆனா ஜெபத்துக்கு போறதுக்கு விட மாட்டாங்க, வேதத்தை வாசிக்க விட மாட்டாங்க, ஜெபிக்க விட மாட்டாங்க, கேவலமா பேசுவாங்க, கேர்லெஸ்ஸா பேசுவாங்க. ஆனாலும் கர்த்தர் நம்மளோட இருப்பார். ஆனா நம்ம என்ன பண்ணுங்க, அதுக்கெல்லாம் சோர்ந்து போய், ஐயோ இவங்க இப்படி திட்டுறாங்களே, இப்படி கேவலம் பண்றாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம சோர்ந்து போய் இருக்க கூடாது. நம்ம இன்னும் எழும்பி பிரகாசிக்கிறவங்களாக இருக்கணும். நம்ம இந்த உலகத்துல செத்துறோம் ஜெயிக்கிறவங்களாக நம்ம இருக்கணும். அப்படி இருக்கும் போது இந்த உலகத்தை நம்ம ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல இன்னொரு வசனத்தை எடுத்து வாசிங்க. அதே போல தாவீது சொல்றாரு பாருங்க, சங்கீதம் 27:4 சொல்றாரு. சங்கீதம் 27:4 தாவீது சொல்றாரு பாருங்க, கர்த்தர் மகிமையை காண வேண்டும் என்று விரும்புகிறேன். தாவீது சொல்றார், கர்த்தருடைய மகிமை காண வேண்டும் என்று விரும்புகிறேன் அப்படின்றார். கர்த்தருடைய மகிமை நீயும் நானும் கேட்கணும் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே உங்க மகிமையை நான் காண வேண்டும். அதே போல சங்கீதம் 63:2-3 சொல்லுகிறார். சங்கீதம் 63:2-3 என்ன சொல்றார், அப்படியே கர்த்தருடைய ஆலயத்திலே கர்த்தருடைய மகிமையை கண்டார்.
எங்க கண்டார்? வீட்டுல கண்ணல. அவர் எங்க கண்டாருமா? கர்த்தருடைய ஆலயத்துல. கர்த்தருடைய ஆலயத்துல தன் மகிமை நான் கண்டேன்னு தாவீது சொல்றார். அது போல நம்ம என்ன பண்ணணும்? ஆலயத்துக்கு வரணும். ஆலயத்துல வந்து ஜெபிக்கிறவங்களாக இருக்கணும். அவர் மகிமை காணுகிறவங்களாக நாம் இருக்கணும். நீங்க தனியா வந்து ஜெபிக்கும் போது ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரை உன் மகிமை நான் காணணும், தேவனை உங்க சத்தத்தை நான் கேட்கணும். நம்ம தேவன் ஜீவிக்கிறவர், நம்ம தேவனால கூடும். ஹிருதயத்தை தான் தேவனை பார்த்து கொண்டு இருக்கிறார். நம்ம வேதத்தை நம்ம படிக்கிற பாத்தீங்களா? பரிசுத்தவான்கள் எப்படி அவர் தேவனோட மகிமை பார்த்தார்கள். மோசே எப்படி தேவனோட மகிமை பார்த்தார். மோசே திக்கவாயு மந்தவானா இருந்தார். ஆனா எகிப்து தேசத்துல பார்வன்கிட்ட போய் பேசுறதுக்கு பலனை கொடுத்தார் ஆண்டவர். அந்த எகிப்து தேசத்துல இருக்கிற ஜனங்களை நடத்துறது பலனை கொடுத்தார். அது போலதான் பரிசுத்தவான்கள் எல்லாம் நம்ம பார்க்கும் போது அந்த வல்லமை, அந்த அபிஷேகம் எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு விசுவாசத்தோட நம்ம கேட்கிறவங்களாக இருக்கணும். அல்லேலூயா. ஒரு விசுவாசம் நம்மளுக்கு வேணும். ஆண்டவர் அந்த அபிஷேக வல்லமை நீர் எனக்கு கொடுங்க ஆண்டவர். அதே போல பாருங்க, ஆண்டவர் மறுபடி வருகிறார். அவர் வரும்போது எல்லா கண்களும் உங்களை காணும். அவர் குத்துறவங்களெல்லாம் அவர் காண்பார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தை நம்ம வாசிக்கிறோம். அதே போல நம்ம அந்த எல்லா கண்களை பார்க்கும்போது, நம்ம கண்கள் பார்க்கும்போது நீ அங்கே இருன்னு சொல்ல மாட்டார் ஆண்டவர். அவர் என்ன பண்றாரு? மகளே மகனே, எனக்காக நீ இவளுக்கு பாடுகள் பட்ட, நீ என்கிட்ட நீ வா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றாரு? அழிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம நேசிக்கிறவராக இருக்கிறார். நம்மளை கொண்டு போய் சேர்க்கிறவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனோட பிள்ளைங்களான நீங்களும் நானும் இந்த உலகத்தை ஜெயிக்கிறவங்களாக நம்ம இருக்கணும். உலகத்தை ஜெயிக்கணும், பாதாளத்தை ஜெயிக்கணும், பரலோகத்துக்கு நம்ம போகணும். அது போல ஒரு வல்லமை, ஒரு வைராகி நம்மளுக்கு வேணும். ஆனா இந்த உலகத்துல பாடுகள் இருக்கும். இன்னும் பாத்தீங்கன்னா வேலைக்கு போகலைன்னா வீட்டு வாடகை கட்ட முடியாது, பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியாது. ஆனா வேலைக்கு போய் தான் ஆகணும். ஆனாலும் தேவன் அதுக்கு முன்னாடி என்ன சொல்றா தெரியுமா? என்ன தேடு, எனக்கு முக்கியத்துவம் கொடு. அதுக்கப்புறம் நீ இப்போ 6 நாள் உனக்கு என்ன பண்ணிருக்கிற? பலனை கொடுத்திருக்கிற, நீ இப்போ வேலை செய் அப்படின்னு தான் தேவன் சொல்றாரு. ஹல்லேலூயா. அதெல்லாம் அந்த வல்லமையில நம்ம இருக்கணும். அதே போல வெளிப்படுத்தல் 6வது அதிகாரம் பாருங்க. 6வது அதிகாரம் 16, 17 வாசிங்க. 6வது அதிகாரம் 16, 17 வாசிங்க. வெளிப்படுத்தல் 6, 16, 17. பர்வதங்களையும் கன்மலைகளையும் நோக்கி நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய கோபாகினி மகா நாள் வந்துவிட்டது. யார் நிலை நிற்க கூடும் என்றார்கள். ஹல்லேலூயா. அது போல என்னன்னா, ஆண்டவரோட வருகை வரும்போது, அவர் வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்களா? எங்கெங்க இது பாத்தீங்கன்னா, ஆட்டுக்குட்டியானவரோட கோபம் எங்களை மறைத்து கொள்ளுங்கள். அவருடைய கோபாகினே மகா நாள் வந்து விட்டது. அவரோட கோபாகினே வரும்போது அங்கே போய் மறைத்து கொண்டாலும் முடியாது. ஏன்னா அவரோட கோபாகினே வந்துச்சு. இப்பதான் இரக்கத்தின் காலம். இப்பதான் நம்ம என்ன பண்ணணும்? தேவன பாதத்தை இன்னும் தேவனை தேடணும். அவர் பாதத்துல வரணும், அவர் சமூகத்துல வரணும். அப்போ அவரை இன்னும் தேடணும் நம்ம. ஆனா செத்துருவானவன் விட மாட்டான். அவனை ஜெயிக்கிறவங்களா இருக்கணும். அவனை தலை நசுக்கிறவங்களாக நம்ம இருக்கணும். எந்த காரியங்களை வந்தாலும் சோர்ந்து போகவே கூடாது. ஹல்லேலூயா. ஆனா மாம்சமும் பலவீனமாவே உற்சாகம். அந்த மாம்சத்துல இருக்கிற நம்மள என்ன பண்ணுதுன்னா பலவீனமா இருக்கும். ஆனா ஆவியானவர் நம்மளோட உற்சாகமா இருக்கணும். அதனால இதை சொல்றது, அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுங்க, தேவனுக்காக எழும்புங்க, தேவனை பிரகாசிங்க, வாங்க சபைக்கு, தேவனை தேடுங்க, வேதத்தை வாசிங்க, தியானிங்க சொல்ற காரணம் இதுதான். ஹல்லேலூயா. வேதத்தை நீங்க வாசிக்க பரிசுத்தவான்கள் எப்படியெல்லாம் இருந்தார்கள், எப்படியெல்லாம் நடந்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். அதனால இந்த வேதத்தை நீங்க வாசிங்க. இந்த உலகத்தை நீங்க ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும்? வேதத்தை வாசிக்கணும். அந்த சவுல் எப்படி தேவனை தெரிந்து கொண்டாரோ அது போல அந்த மாதிரி நம்மளை தெரிந்து கொண்டார். நம்ம தெரிந்து கொள்ள கூடாது. நம்மள என்ன தன் பிள்ளைகளாக நம்மளை தெரிந்து கொள்ளணும். தண்டனை கொடுத்து நம்மளை தெரிந்து கொள்ளக்கூடாது. நம்மளுக்கு ஒரு வியாதி கொடுத்து நம்மளை தெரிந்து கொள்ள கூடாது. நம்ம என்ன பண்ணணும்? நல்லா அழிக்கணும் நம்மளை தேவன். அது போல நம்மளை தெரிந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. அதே போல நம்ம என்ன பண்ணணும்னா, தேவன் இயேசு கிறிஸ்து யாருக்காக வந்தாருன்னா உங்களுக்காக, எனக்காக. சவுல் பார்த்து சொல்றாரு, ஆண்டவரே நீர் யாருன்னு சொல்லி கேட்கும் போது, உனக்காக நான் ரத்தம் சிந்த, உனக்காக காயப்பட்ட, உனக்காக சிலுவை நான் சுமந்தேன், என்னை நீ துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறேன், உனக்காக கூட நான் ரத்தம் சிந்திருக்கிறேன். ஆனா நீ என்னை துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறேன், ஆனா உனக்காக கூட நான் ரத்தம் சிந்திருக்கிறேன்றாரு. அதே போல தேவன் என்ன பண்ணாரு? நமக்காக அவர் ரத்தம் சிந்திருக்கிற தேவனா இருக்கிறார்.
பிள்ளைகளான நீங்களும் என்ன பண்ணீங்க? நீங்களும் நானும் ஏசாயா 53:5 படி அவர் என்ன பண்ண, தம்முடைய மீறுதல் நிமித்தம், நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டா, நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேலே வந்தது. அவரோட தலைமைகளால நம்ம குணமாகும். அல்லேலூயா. அதே போல உங்களுக்காக, எனக்காக, உங்க மீறுதலுக்காக, என் மீறுதலுக்காக அவர் காயப்பட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே போல சகோதர சகோதரிகளே, அதே யோவான் 1:9 நீங்க பார்க்கும்போது, யோவான் 1:9 உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கின்ற ஒளியே அந்த மெய்யான ஒளி. உலகத்தில் வந்திருக்கிற எந்த மனுஷனும் பிரகாசிக்கின்ற ஒளி மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இந்த உலகத்துல பேர் சொல்லி அவர் அழிக்கிறவரா இருக்கிறார். ஒரு பேரும் என்ன பேரும் ஒரு பேர் சொல்லி அழிக்கிறவரா இருக்கிறார். அதனாலதான் இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கின்ற ஒளி அந்த மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்து ஒளி. அந்த ஒளி அவருக்காக நம்ம சாட்சியாக நம்ம நிற்கணும். ரத்த சாட்சிகளாக சீஷர்களை பார்க்கும்போது ரத்த சாட்சிகளாக மறித்தார்கள். சீஷர்கள் ஒன்று படிப்பு இல்லாதவங்களுக்கு அவங்களுக்கு என்ன ஒரு படிப்பு இல்லை. ஆனாலும் தேவன் என்ன பண்றார்? சீஷர்களை தெரிந்து கொண்டார். அவர் ரத்த சாட்சிகளாக மறித்தார் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். அது போல உன்னிய என தேவனை தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னா அவர் நோக்கம் என்ன இருக்கிறது? அனுபவிச்சு ஏதோ ஒரு காரியம் அவர் செய்வார். அதனால தான் நம்மளை தேவனை தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்னும் நம்ம விசுவாசத்தை மேலே விசுவாசமா நாம் இருக்கணும். இன்னும் ஜெபம் பண்றவங்களாக இருக்கணும். இன்னும் உபவாசம் ஜெபிக்கிறவங்களாக இருக்கணும். தேசத்துக்காக, ஜனங்களுக்காக, அதிகாரிகளுக்காக நீங்க ஜெபிங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கார். அது போல நம்ம ஜெபிக்கிறவங்களாக நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் இது இரக்கத்தின் காலம், கிருபையின் காலம். இந்த காலத்துல நம்ம என்ன பண்ண ஜெபிக்கிறவங்களாக நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா. இப்ப 2 நாள் நான் ஊழியத்துக்கு அங்க போகும்போது நீங்க பாத்தீங்கன்னா மாரத்தாண்டு இருந்தா 30 பேர் 40 பேர் ஒரு பஸ் எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. வாலிப பிள்ளைகள் நான் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. வாலிப பிள்ளைகள் எல்லாம் வந்திருக்கிறாங்க. அங்க வந்து ஒரு கிராமத்துல, எந்த கிராமத்துல அங்க சபையிலயோ அந்த கிராமத்துல வந்து அங்க தங்கி அவங்க எங்கேயாவது அங்கே பஸ்லாவே என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா ஒரு ஸ்டவ் பாத்திரங்கள் எல்லாம் எடுத்துட்டு வந்து அங்கே செஞ்சு சாப்பிட்டு, எந்த கிராமத்துல அங்க சபையிலயோ அந்த கிராமத்துல எல்லாம் சபைகளை கட்டி அங்க யாராவது தேவனுக்கு உண்மையா இருக்கிற ஊழிக்காரன் இருந்தாலும் சரி, பக்கத்துல இருக்கிற ஊழிக்காரங்கள் இருந்தாலும் சரி, அவருக்கு அந்த சபை ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டு மறுபடியும் வேற எந்த கிராமத்துல சபை இருக்கிறோம் அந்த கிராமத்துக்கு போய் அவங்க என்ன பண்ணுவாங்களா? சபைகளை கட்டுவாங்களா? அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. வாலிப பிள்ளைங்க, முதியோர்கள், வயசானவங்க இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க? அவங்க சபைகளை கட்டி கொண்டு இருக்கிறாங்க. மழை எங்க பாத்ரூம் போவாங்க, எங்க குளிப்பாங்க என்னமே தெரியாது. ஆனா தேவன் அவங்களோட இருக்கிறார். எல்லா கரைகளை கட்டி தேவனுக்கு இந்த மாதிரி ஊழியங்களுக்காக தான் தேவன் நம்மள இருக்கிறார். அவங்களெல்லாம் பார்க்கும்போது இன்னொன்னு பாத்தீங்கன்னா அங்க போன ஊழியக்காரங்களை அழிக்கிறாங்கன்னா அந்த ஊழியக்காரங்களுக்கு கிஃப்ட் இல்லாம அவங்க அனுப்ப மாட்டேன்றாங்க. எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்து ஒரு சாலை போட்டு கிஃப்ட் கொடுத்து மரியாதையோட அவங்க அனுப்புறாங்க. ஏன்னா ஊழியக்காரங்களை கனப்படுத்தணும். ஊழியக்காரங்களை ஜபம், உங்க ஜபம் தான் எங்களை கூட இருக்கணும். அதனாலே நாங்க ஊருக்கு வந்திருக்கிறோம். பிள்ளைங்களெல்லாம் விட்டு அந்தஸ்துகளெல்லாம் விட்டுட்டு நாங்க வந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்காக நீங்க ஜெபிங்க, எங்களுக்காக உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பெரிய சபைகளை கட்டி அந்த கிராமங்கள்ல அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் 3 நாள் 4 நாள் அங்கிருந்து சண்டே கிளாஸ், வாலிப பிள்ளைங்களை வாலிப கூட்டங்கள் எல்லாம் நடத்து எவ்வளவு ஒரு எதிர்ப்பு வந்தாலும் அவங்ககிட்ட எப்படி பேசணுமோ பேசி சமாளிச்சு அங்க சபைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்ப எங்க பொண்ணு கேட்டாங்க, நாங்க வந்துட்டு இருக்கோம், கார்ல வந்துட்டு இருக்கும்போது, அம்மா நீங்க இப்படி என்ன பண்ண, உங்களுக்கு கூட அப்ப ஆண்டவர் அழிச்சிருந்தா நீங்க பொம்மல இருக்கிற சபை யாருக்காவது கொடுத்துட்டு நீங்க வந்து சபைகளை கட்டமா அப்படின்னாரு. எங்க பொண்ணு சொல்லிச்சு. நான் சொன்னேன், அந்த அண்ணா எனக்கு ஆண்டவர் அது பேசிருக்கு சொல்லல, அந்த வார்த்தை இன்னும் எனக்கு சொல்லல, அந்த ஊழியம் இப்படிதான் இருக்குன்னு எனக்கு சொல்லல, என்ன நிறுத்து சொல்லியிருக்கிறேன், நான் எடுத்துட்டு இருக்கிறேன். அது பேசினாரு, ஆண்டவர் பேசினா கொடுத்துட்டு நான் வந்துடுவேன். அல்லேலூயா. அந்த மாதிரி ஒரு வைராகி நம்மளுக்கு வேணும், ஒரு வைராகி வேணும். இந்த உலகத்துல எத்தனை நாள் வாழ்ந்தாலும் தேவனுக்காக நம்ம என்ன பண்ணணும். ஆனா என்ன பிள்ளைங்க அன்னைக்கு பார்க்கும்போது, அம்மா எப்படிலாம் நடத்துறாங்கம்மா, இவங்க வெறி தரையில படுத்துக்கிறாங்கம்மா. நம்ம என்ன பண்றோம்? தலகாணி வேணும், நம்மளுக்கு பாய் வேணும், நம்மளுக்கு பெட்டு வேணும், நம்மளுக்கு நல்லா சாப்பாடு வேணும் அப்படி நம்ம பார்க்குறோம். மார்த்தாண்டத்திலிருந்து வந்திருக்காங்க, 30 பேர் வந்திருக்கிறாங்க, பஸ் வச்சுட்டு வந்திருக்கிறாங்க. அந்த வாலிப பிள்ளைங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வேதனையா இருந்து, எப்படி வாலிப பிள்ளைங்க. அதனால இதுதாங்க ஊழியம், இதுதாங்க அழைப்பு. தேவன் அழிச்சிட்டு இப்படிதாங்க நம்ம தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்கணும். தேவனுக்காக நம்ம என்ன பண்ணணும்? ஏதாவது ஒன்று செய்யணுங்க. ஒரு வைராகியம் பாருங்க. அவ்வளவு தூரத்துல இருந்து பஸ்லாம்
வந்து எங்கே படுக்கிறாங்க, எங்கே தூங்குறாங்க, என்ன பண்ணுறாங்க, எங்கே குளிக்கிறாங்க தெரியாது. ஆனால் எல்லா வாலிப பிள்ளைங்க இருக்காங்க, முதியோர்கள் இருக்கிறாங்க, சகோதரர்கள் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் ஜெபம் ராத்திரி பகல் ஜபித்து கொண்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு வைராகியம் உனக்கு எனக்கு வேணும். அதில் எங்கள் பொண்ணு சொல்லிச்சு, பார்த்தியம்மா எப்படியெல்லாம் மழை வேற வரம்மா, எப்படியெல்லாம் ஊழி செய்கிறாங்க, எங்கிருந்து ஊழி செய்கிறாங்க, பணம் எங்கே அவங்களுக்கு, பணம் எங்கே, எப்படி அந்த பணம் வரும் அவங்களுக்கு? அந்த பெரிய சபை கட்டி இத்தனை ஜனங்களை போஷிக்க அவங்களுக்கு பணம் எப்படி வருது? அப்போ கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கிறோம், நாங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கிறோம். ஆனால் நானும் போயிருக்கிறேன், எங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்கன்னு ஒருத்தரும் என்னை கேட்டது கிடையாது. நீங்கள் எங்களுக்காக ஜெபிங்க, அதை மாத்திரம் போதும். ஆனால் அவங்கள நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே கொண்டு வரணும்னு இருக்கிறேன். நான் ஒசூருக்கு ஒரு நாள் கொண்டு வரணும்னு இருக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் உள்ள ஜனங்கள் நம்மளுக்கு வேணும், ஒரு பக்தி உள்ள ஜனங்களை நம்மளுக்கு வேணும். அதுபோல் இந்த உலகத்தில் வாழ்நாள் முழுவதும் என்ன தேவனுக்காக நான் ஊழியம் செய்கிறேன், தேவனுக்காக நான் எதாவது செய்கிறேன், நம்ம வாயில் சொல்லிட்டு இருந்தால் போதாதுங்க, கிரியைகளை செய்யணும், கிரியைகளை காட்டணும். நான் வாயில் சரி ஆண்டவர் எப்போ கொடுக்குறாரோ, எப்போ அளிக்கிறாரோ, என்ன ஊழியம் கொடுத்துருக்குறாங்களோ அதுவரை நான் என்ன பண்ணுறேன், காத்துட்டு இருக்கிறேன், அதுவரை தூங்கிட்டு இருக்கேன். இல்லை, ஆண்டவர் உன்னை எப்படி அழிச்சாரோ, எப்போ நீ ஞானஸ்தானம் கொடுத்தியோ அப்போ உனக்கு ஊழியம் கொடுத்துட்டாரு, உனக்கு தெரிந்து கொண்டுட்டாரு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், சோம்பேறித்தனமாக இருக்கிறோம், அவ்வளோதான், சோம்பேறித்தனமாக இருக்கிறோம். அதனால இது ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறோம். 3 காரியங்களை நான் சொல்கிறேன். என்ன காரியங்களை? நான் 3 காரியம் நான் எழுதினேன், அது சொல்ல மறந்துட்டேன். 3 காரியங்கள். ஏன்னா நம்ம மனுஷனுக்கு இன்னும் 3 காரியங்கள் இருக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா ஆசீர்வாதம் இல்லையா, ஆசீர்வாதம் நம்மளுக்கு இருக்காது. அந்த 3 காரியம் நம்ம விட்டு விழுகும் போது தான் நம்மளுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா சொல்லுங்க. 3 காரியம். 1 என்னன்னா, பெருமை இருக்கக்கூடாது. நீ ஊழியம் செய்யணுமா, தேவனோட ராஜ்யம் நீ கட்டணுமா, தேவனுக்காக நீ வாழணுமா, பரலோகத்துக்கு நீ போகணுமா, உனக்கு என்ன இருக்கக்கூடாது, என்ன இருக்கக்கூடாது? பெருமைன்றது என்ன? எப்படி பெருமை? யார் வீட்டுக்கானாலும் சரி கூப்பிட்டாங்களா நீங்கள் போகணும், எது வேணாலும் சொல்கிறாங்களா நீ செய்யணும், எது கொடுத்தாலும் நீ சாப்பிடணும். பெருமை நம்மளுக்கு இருக்கக்கூடாது. நானா இந்த வீட்டில் வா, இவங்களை கூட்ட வா, நானும் சாப்பிடணுமா, இவங்க வீட்டில் போய் நான் உக்காரணுமா, எனக்கு இருக்கிற ஆஸ்தி என்ன, எனக்கு இருக்கிற பெருமை என்ன, என் படிப்பு என்ன, என் முன்னாடி வீட்டு முன்னாடி 4 கார் இருக்குது, இவ்வளோ பெரிய பங்களா இருக்கிறது, நான் இவங்க வீட்டுக்கு போகணுமா? இந்த பெருமை எப்போ உங்களுக்கு வருதோ, நம்மளுக்கு வருதோ, அப்போ தேவன் என்ன பண்ணுறார், நம்மளை அடிச்சிருவார். ஆசீர்வாதம் வராது. அல்லேலூயா. ஆசீர்வாதம் வராது. அதனால தான் நம்ம விசுவாசிகளை பார்க்கணுன்றதுக்காக தான் அவங்கள நான் வர சொல்லணும்னு இருக்கிறேன். இன்னும் அவங்கள நான் கேட்கல, ஆனால் பார்க்கணும், நீங்கள்லாம் பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் அவங்கள வர சொல்லணும். ஆனால் கொஞ்சம் செலவாகும், பரவாயில்லை. அவங்களை இங்கே கொண்டு வந்து ஒரு 3 நாளாவது இங்கே இருந்து அவங்க எப்படி எப்படி நடந்துக்கிறாங்க, எப்படி ஊழியம் செய்கிறாங்க அப்படின்றது நம்ம விசுவாசிகளை பார்க்கணும். அப்படின்றதுக்காக தான் நான் நினச்சிட்டு இருக்கிறேன். பெருமை இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியாது, முன்னேற முடியாது, ஆசீர்வாதம் நம்மளுக்கு வராது. நம்மளுக்கு தாழ்மை இருக்கணும். அதே போல் ஆடம்பரம், ஆடம்பரமான வாழ்க்கை ஒன்றுமா அங்கே இருந்த பார்த்தா எதுவுமே இருக்காது. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஊழிக்காரங்களானாலும் சரி விசுவாசிகளானாலும் சரி, ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்கிறவங்களை தேவன் ஆசீர்வதிக்க முடியாது. தேவனை கொடுத்தது கொடுக்க தாழ்மையோடு நம்ம வாழும்போது தான் தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். அந்த ஆடம்பரம் இருக்கும்போது தேவன் ஆசீர்வதிக்க முடியாது. கொஞ்ச நேரம் என்ன பண்ணாரு, 4 பேர் நம்மளை பார்க்கணும். நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜ் இல்லை, நம்ம வீட்டில் மிக்சி இல்லை, நம்ம வீட்டில் டிவி இல்லை. என்ன பண்ணுவாங்க, ஆடம்பரம் எல்லாம் பார்க்கணும், நம்மளை எல்லாம் பார்த்தவங்கெல்லாம் இவங்களுக்கு என்னப்பா நல்லா இருக்குது, இவங்க வீட்டுக்கு பொண்ணு கொடுத்தா பரவாயில்ல, இந்த வீட்டில் பொண்ணு எடுத்துகிட்டு போனால் பரவாயில்ல, எல்லாம் வசதியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கடனை வாங்கி டியூ கட்டி கிரெடிட் கார்டு இழுத்து வாங்கி வச்சுருப்பாங்க. அந்த ஆடம்பரமான வாழ்க்கை, என்னை எல்லாம் மதிக்கணும் அப்படின்றது. இது தேவன் இவங்களை என்ன பண்ண முடியாது, ஆண்டவரை சொல்லணும், இங்கே ஆண்டவர் என்ன பண்ண முடியாது, ஆசீர்வதிக்க முடியாது. இப்படிப்பட்டவங்களை தேவன் ஆசீர்வதிக்க முடியாது. 3வதாக இச்சை, பணம் ஆசை, இச்சை, பொருள் பார்த்த இச்சை, வீடு பார்த்த இச்சை,
கார் பார்த்தா இச்சை, அடுத்தவங்களுக்கு பொருள் பார்த்தா இச்சை, பொறாமை, இச்சை. இவங்க இருக்கவங்கள தேவன் என்ன பண்ண முடியாது? சொல்லுங்கம்மா. என்ன பண்ண முடியாது? ஆசீர்வதிக்க முடியாது. இந்த 3 காரியங்கள் யாருக்கு இருக்கிறதோ அவங்கள தேவன் ஆசீர்வதிக்கவே முடியாது. நீங்க நினைக்கல, எப்படி ஆண்டி இந்த 3 காரியங்கள் இல்லாம எப்படி நம்ம எப்படி இருக்க முடியும் அப்படின்னு? முடியும். என்ன காரியம்? பெருமை இருக்கிறவங்கள, 2வதாக ஆடம்பரம், 3வதாக இச்சை. இச்சை இருக்கிறவங்களை தேவன் என்ன பண்ண முடியாது? ஆசீர்வதிக்க முடியாது. ஆனால் தேவனுக்கு கீழ்ப்படிந்து உண்மையாக நாம் இருக்கும்போது தான் ஆசீர்வாதமாக இருக்கணும். கொஞ்சிலர், நான் குறை சொல்லலை, கொஞ்சிலர் என்ன பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு சாப்பாடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு ஊழியம் செய்வாங்க. காணிக்கு வரும், தசம்பாகம் வரும், அவங்களெல்லாம் என்ன பண்ணுவாங்க? எடுத்துகிட்டு போவாங்க. கார் வேணுமா, பங்களா வேணுமா, அது வேணுமா, இது வேணுமா கட்டுவாங்க. ஆனால் கொஞ்சிலர், எல்லாரும் நான் சொல்லலை, அந்த காசு எப்படி வந்தது, அந்த காசு யார் கொடுத்தாங்க, அந்த காசு எப்படி நம்ம செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரியாமல் ஆடம்பரமான வாழ்க்கை வாழுவாங்க. நான் வந்தால் எனக்கு 25,000 கொடுக்கணும் ஒரு பிரசங்கத்துக்கு, நான் வந்தால் 10,000 ரூபாய் ஒரு ரூமுக்கு போடணும், நான் உங்கள் வீட்டுக்கு வந்தால் இவ்வளோ 5,000 ரூபாய் காணி கொடுத்தா தான் உங்கள் வீட்டுக்கு வருவேன். இது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் தேவன் என்ன சொல்கிறார் தெரியுமா? இப்படிப்பட்டவங்களுக்கு அவர் துணை இருக்கவே மாட்டார். அவங்கள ஆசீர்வாதம் இல்லை. அடுத்தவங்களுக்கு காசு எடுத்துகிட்டு வந்து நீ காரை வாங்கி, பங்களா வாங்கி, வீடு கட்டி, அடுத்தவன் ரத்தம் இல்லையா அது? அது உன் நம்பி, தேவனை நம்பி கொடுத்தா அந்த காணிக்கை எடுத்துகிட்டு போய் நீ இப்படியெல்லாம் செய்யும்போது தேவனை எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? ஆசீர்வாதம் இருக்காது. அப்படிப்பட்ட இச்சையாக இருக்கிற ஜனங்கள் கூட இருக்கிறாங்க. ஆனால் எதுவுமே இல்லாமல் தேவன் இருந்தாலும் போதும், தேவனை கொடுத்தது போதும், அந்த கூழோ கஞ்சோ நம்ம சாப்பிட்டுட்டு நிம்மதியாக இருக்கலான்ற அந்த ஊழியக்காரங்களை தேவனை பெருக செய்கிறார். அவங்கள என்ன பண்ணுறார்? தேவனை ஆசீர்வதிச்சுட்டே இருப்பார். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர், நான் சொன்னேன் இல்லையா, வீடு இல்லை, அவர் என்ன பண்ணார்? ஜெபித்து கொண்டு இருக்கிறார். ஆனால் அவங்களுக்கு லட்சக்கணக்கான காணிக்கை வருது. ஆனால் அந்த ஊழியக்காரனை ஜெபிக்கும் போது ஒரு பணக்காரன்கிட்டே பேசினார், என் மகனுக்கு வீடு இல்லை, நீ போய் என்ன பண்ண? வீடு கட்டி கொடு. வீடு கட்டி கொடுத்தார். நான் போன வாரம் என்ன சொன்னேன்? எலியா கிட்ட இருந்த எலிஷா என்ன கேட்டாரு? என்ன கேட்டாரு? வரங்களை தான் கேட்டாரு. அப்போ அவருக்கு வரங்களை தான் கேட்டார், பணம் கேட்கல இல்லையா? ஆனால் அவர்கிட்ட இருந்த கேயாஸ் என்ன கேட்டாரு? ஆசைப்பட்டார். ஆனால் எலிஷா எதுவுமே கேட்கல. ஆனால் பணம் அவர் தேடி வந்ததா இல்லையா? தேடி வந்தது. எப்படி வந்தது? நாகமான் என்ற ஒரு குஷ்டரோகி, அவர் என்ன பண்ணுவார்? பணமெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறதுக்கு வந்தார். ஆனால் அது ஆசைப்படல. அவர் கேஜ் என்ன பண்ணார்? ஆசைப்பட்டார், சாபத்தில் போயிட்டார். அது போல தான் பண ஆசை இருக்கிறவன் ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாது. 3 காரியம் என்ன இன்னொருக்க சொல்லுங்க ஒரு வாட்டி. பெருமை இருக்கிறவன் தேவன் ஆசீர்வதிக்க முடியாது. 2வது ஆடம்பரமாக இருக்கிறவன் தேவன் ஆசீர்வதிக்க முடியாது. 3வது இச்சை இருக்கிறவன் தேவன் ஆசீர்வதிக்க முடியாது. அப்போ இந்த 3 காரியங்கள் இருக்கிறவங்களை தேவன் ஆசீர்வதிக்க முடியாது. தாழ்மை நம்மளுக்கு இருக்கணும். தாழ்மை நம்ம இருக்கும்போது தான் தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு காரியங்கள் ஒழுங்கு கிரமமாக தேவனுக்கு கொடுத்த அந்த காரியங்களும், தேவனுக்கு கொடுத்த அந்த பணம், தேவனுக்கு கொடுத்த அந்த விசுவாசிகளும், தேவனுக்கு கொடுத்த ஒவ்வொரு காரியங்களும் உண்மையாக உத்தமமாய் பயபக்தியோடு அது மேலே ஆசை இல்லாமல் யார் இருக்கிறாங்களோ அவங்கள என்ன பண்ணார்? உயர்த்த முடியும். அல்லேலூயா. இது எனக்கு வந்துச்சே, இந்த பணம் வந்துச்சே, இது ஏதாவது செய்யலாம் அப்படின்றவங்களை தேவன் ஆசீர்வதிக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நான் பரிசுத்தவான்களெல்லாம் பார்க்கும்போது அவர் கொஞ்சத்தில் உண்மையுள்ளாக இருந்ததுனால தான் அநேகத்தில் அதிகாரம் அவர் மாற்றினார். இப்போ நம்ம பார்க்குறோம். இன்னொன்று மார்த்தாளே பேர் சொல்லி கூப்பிட்டார். மார்த்தாளே மார்த்தாளே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டார். லூக்கா 10வது அதிகாரம் 41 வாசிங்க. லூக்கா 10:41 வாசிங்க. லூக்கா 10:41, 10வது அதிகாரம் 41வது வசனம். அதற்கு இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே 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 மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய்.
தேவையானது ஒன்று. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். ஹல்லேலூயா. மார்த்தாள் பார்க்கும்போது மார்த்தாளும் மரியாளு ராசர் 3 பேர் ஒரு குடும்பத்தை இருந்தார்களை பார்க்குறோம். அதில் பார்க்கும்போது இயேசுவே மார்த்தாள் வீட்டுக்கு அழித்திருக்கிறாங்க. அப்போ மார்த்தாளுக்கு என்னன்னா, மார்த்தாளுக்கு ஆண்டவர் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறாரு, அவங்களுக்கு நல்ல ஆகாரத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பல வேலைகளெல்லாம் அவர் செஞ்சு கொண்டு இருக்கிறான். ஆனால் மரியாள் என்ன பண்ணுறான்னா, ஆண்டவர் சொல்கிற காரியங்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறான். மார்த்தாளுக்கு வந்தது கோபம் ஆண்டவர்கிட்ட வருது. ஆண்டவரே, நான் எவ்வளோ வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், நீர் ஒரு தேவனு தானே, ஏன் அவளுக்கு சொல்லக்கூடாதா, புத்தி சொல்லி அனுப்பக்கூடாதா? நான் எவ்வளோ வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், நீங்கள் வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு ஆகாரமெல்லாம் நான் கொடுக்கணும், அதனால எவ்வளோ வேலை செஞ்சுருக்கிறேன், எனக்கு கஷ்டம் இருக்குது, டயர்டாக இருக்கிறது. ஆனால் இவ பாரு நல்லா ஜாலியாக நீங்கள் சொல்கிறதால கேட்டுட்டு இருக்கிறது, நீ வந்து சொல்லக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்டே சொல்லுது. ஆனால் ஆண்டவர் ஒரே ஒரு காரியம் சொல்கிறார். என்ன காரியம் சொல்கிறாரு? மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை பற்றி என்ன பண்ணுற, கவலைப்பட்டு கொண்டு இருக்கிற, ஆனால் மரியாளோ நல்ல பங்கு தெரிந்து கொண்டா. அதுக்கு அர்த்தம் என்ன அர்த்தம்? இந்த உலகத்தில் நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், அநேக காரியங்கள் குறித்து நம்ம கவலைப்பட்டு கொண்டு, தேவனு வேண்டாம், நம்ம அங்கே போகணும் இங்கே போகணும், அந்த வேலை செய்யணும் இந்த வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? மகளே, இதெல்லாம் அப்புறமா செஞ்சுக்கோ, ஆனால் முதலாவதாக என்ன பண்ணு, எனக்கு நீ முக்கியத்துவம் கொடு, என்னை நீ தேடு, அதுக்கப்புறம் இதெல்லாம் நீ செஞ்சுக்கோ அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அதே போல் தேவனை நம்ம என்ன பண்ணணும், தேடுறவங்களாக இருக்கணும். மரியாதை பாருங்க, தனம் நல்ல பங்கு எடுத்துக்கொண்டார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் நம்ம. ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒரு ஊழிக்காரனே காலையில் சொன்னார், நம்ம இருக்கிறபடி சொல்லணும் அப்படின்னாரு. நான் நினச்சேன், இருக்கிறது இருக்கிறது சொல்கிறா ஜனங்கள் என்ன நினைப்பாங்க, ஆண்டி பாரு ஆசை வந்துச்சு, ஆண்டி பாரு இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி ஜனங்கள் நினைப்பாங்களேன்னு சொல்லி ரொம்ப நாளாக ரொம்ப வருஷம் உங்கள்கிட்ட நான் இந்த காரியம் சொல்லவே இல்லை. எந்த காரியன்றீங்களா? ஆண்டவர் அவங்க சொல்கிறார், ஊழிக்காரன் சொல்கிறார், இருக்கிறபடி நீ சொல்லு அப்படின்றாரு. எனக்கு அப்போ டக்குனாச்சு, ஐயா ஆண்டவர் இருக்கிற சொன்னால் ஆண்டி பாரு இப்படியெல்லாம் சொல்கிறாங்கன்னு சொல்லி நினைப்பாங்களே அப்படின்னு சொல்லி எனக்கு கஷ்டமாக இருந்தது. ஆனால் தேவன் என்ன சொல்கிறாருன்னா, உன் கற்பனையில் படி நட, உன் வேதத்தில் சொல்லியிருக்கிற காரியங்களில் கை கொண்டு, அப்போ தான் உனக்கு ஆசீர்வாதம். அவர் என்ன சொல்கிறாரு, நீ ஆண்டவர்கிட்ட வர இல்லையா, நீ என்ன பண்ண, உனக்கு வருமானத்தில் 10ல் 1 எடுத்துகிட்டு வந்து இங்கே வெய்யன்றார். ஆனால் அது நான் சொல்கிறதுக்கு எனக்கு வெக்கம். ஆண்டிக்கு பண ஆசை வந்துச்சுன்னு நினைப்பாங்களே, ஆண்டி பாரு பண ஆசை வந்துச்சுன்னு நினைப்பாங்களே அப்படின்னு எனக்கு வெக்கம் சொல்கிறதுக்கு. ரொம்ப நாளாக நான் சொல்லலை இந்த வார்த்தைகள். ஆனால் சொல்கிறார், ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு ஆசீர்வாதம் வேணுமா, 10ல் 1 எடுத்துகிட்டு. காலையில் ஒரு ஊழிக்காரன் சொல்கிறாரு, அந்த ஊழிக்காரன் சபையில் 30,000 ஜனங்களை வராங்க. அந்த 30,000 ஜனங்களுக்கு அவர் சொல்லி கொண்டு இருக்கிறார், 10ல் நீ 1 எடுத்துகிட்டு வந்து வெய், ஆண்டவர் பாதத்தில் வா. அதே போல் தசமாக காணிக்க மட்டுக்கூடாது, நீ உன் நேரத்தில் கூட 10ல் 1 அவர் கொடு, அப்போ தான் நீ ஆசீர்வாதமாக இருப்ப அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அந்த ஊழிக்காரன் சொல்கிறார். அதுபோல தான் இந்த வார்த்தை எனக்கு சொல்கிறது கஷ்டம். ஏன்னா ஜனங்கள் ஒருத்தர் ஒரு மாதிரி இருப்பாங்கன்னு. ஆனால் நானும் கூட ஃபஸ்ட்டு அப்படி தான் இருந்தேன் ரட்சிக்கப்பட்ட புதுசில். அதுக்கப்புறம் நான் ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் சபை வச்சு நடுத்துக்கப்புறம் தான் தெரியும் எப்படி இந்த விசுவாசிகளுக்கு கொடுக்காம இருந்தால் எப்படி இந்த சபை ஆசீர்வதிக்கப்பட முடியும், விசுவாசிகளை கொடுக்காம இருந்தால் எப்படி நம்ம சபை கட்ட முடியும், விசுவாசிகள் கொடுக்காம இருந்தால் எப்படி நம்ம அந்த சபை பெருக முடியும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு. அப்போ நான் ஃபஸ்ட்டு ஊழிக்காரங்களெல்லாம் கேவலமாக தான் நினச்சிட்டு இருந்தேன், இப்படியெல்லாம் பேசுகிறாங்களே, பணம் கேட்குறாங்களே, தசம்பாகம் கேட்குறாங்களே. ஆனால் இப்போ நான் நடத்தும் போது தான் எனக்கு தெரியுது, ஆனால் தேவனே வந்து கொடுக்க மாட்டா. யார் மூலம் அவர் உதவி செய்வார், யார் மூலமாக உதவி செய்வார், நீங்கள் கொடுத்தா தான் இங்கே உதவி செய்ய விடுவார். ஹல்லேலூயா. தேவனே வந்து கொடுக்க மாட்டார். ஆனால் நீங்கள் கொடுக்கும் போது தான் இங்கே நம்ம சபை வளரணும்னா, நம்ம சபைக்கு ஒரு பொருள் வேணும்னா, நம்ம சபை ஆசீர்வாதமாக இருக்கணும்னா, ஏழை திக்கற்ற விதவைகளுக்கு நம்ம உதவி செய்யணும்னா நீங்கள் கொடுக்கும் போது தான் இங்கே நம்ம செய்ய முடியும், இல்லைன்னா செய்ய முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இந்த காரியங்களெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ளும் போது தான் அடுத்தவங்க மேலே நம்ம குறை சொல்ல மாட்டோம்.
இல்லைங்களா? அடுத்தவங்க மேலே நம்ம குறை சொல்ல மாட்டோம். அதே போல தான் சொல்கிறாரு, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களுக்கு என்ன பண்ணுற, கவலைப்பட்டு கொண்டிருக்கிறேன், நல்ல பங்கு உங்கள் மரியாதை நான் தங்கச்சி தெரிந்து கொண்டறா. ஏன்னா என்னை பாதத்தை உக்காந்து என்னென்ன செய்யணும்னு சொல்லி அவர் தெரிந்து கொண்டுட்டா அப்படின்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. அதே போல் மத்தாயி 6வது அதிகாரம் 25 வாசிங்க. 6வது 25 வாசிங்க. மத்தேயு 6:25 வாசிங்க. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை குடிப்போம், என்று உங்கள் ஜீவனுக்காகவும், என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று, எண்ணத்தை உடுப்போம் என்று, உங்கள் சரீரத்துக்காகவும், உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன், என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும், ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், என்னம்மா? ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவன் அல்லவா? அல்லேலூயா. பண்ண எதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? யாருக்காவது எனக்கு கவலை இல்லை, நான் தேவன் மேலே பாரத்தப்பட்டிருக்கேன், எனக்கு கவலை எந்த கவலை இல்லைன்றவங்க கை எடுங்க பார்க்கலாம். உஷா எடுப்பா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உஷா எடுப்பா. எனக்கு தெரியும் உஷா எடுப்பா. அல்லேலூயா. ஆமாம், இவளுக்கு என்ன எடுத்துட்டா, எவ்வளோ கஷ்டம் இருக்குது அவர் நினைப்பாரு. அவர் நினைப்பார், இவளுக்கு என்ன எடுத்துட்டா, எனக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குது, வீடு கட்டி வீடு வாங்கியிருக்கிறேன், இன்னும் ஒரு வீடு வாங்கணும், 3 பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு 3 பேருக்கு 3 சேர்த்து வைக்கணும், கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், ஜீன்ஸ் பேண்ட் போடணும், எனக்கு பொண்டாட்டி நான் உட்கார வைக்கணும். அவர் சொல்லியிருக்காரு, என்ன பொண்டாட்டி ஜீன்ஸ் பேண்ட் வாங்கி கார் வாங்கி ஜீன்ஸ் பேண்ட் உட்கார வச்சு போட்டு உட்கார வைக்கணும், எவ்வளோ எல்லாம் இருக்குது எனக்கு, இவ போட்டு எதுவுமே வேண்டாம்னு கையெடுத்துட்டான் இருக்கிறோம். ஆனால் எது நல்லது நீங்கள் சொல்லுங்கள், இப்போ சொல்லுங்கள், நீங்கள் எது நல்லது? கையெடுத்தது நல்லது. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம். கையெடுத்தது நல்லது. ஹல்லேலூயா. ஆமாம், கையெடுத்து நல்லது. கொஞ்சம் இருக்கு என்னென்னா, ஆமாம் கையெடுத்து நல்லது அப்படின்னு இருப்பீங்க. இல்லை, கையெடுக்கிறது நல்லது. மரியாதை போல் நல்ல பங்கு தெரிந்து கொள்ளணும். எது உண்போ, எது குடிப்போ, என்ன நடக்கும், இதெல்லாம் கவலை நம்மளுக்கு இருக்கும். அதெல்லாம் எடுத்து போடுன்றாரு. நான் எதுக்கு உனக்கு இருக்கிறேன்? நான் உன்னோட இருக்கும்போது நீ பயப்பட முடியுமா? அப்போ என் நம்பியிருக்கிறேன், நீ நம்பியிருக்கிறியம்மா? ஆண்டவர் நம்பும்போது பிள்ளைங்க என்ன பண்ணுங்க, கவலைப்பட மாட்டாங்க, தைரியமாக இருப்பாங்க. ஆனால் கர்த்தர் மேலே பாரத்தை போடு, கலிக்கு தவிக்காதன்னு தான் சொல்கிறாரு. அதுபோல் நம்ம கர்த்தர் மேலே பாரத்தை போடும்போது நம்ம எந்த காரியத்துக்கு கலிக்கு தவிக்க கூடாது. தேவன் செய்கிறதெல்லாம் நன்மைக்கு தான். ஒன்று பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணணுமா, தேவன் பண்ணுவார். ஆனால் நீ செய்ய வேண்டிய கடமை நீ செய், தேவன் வர்றாரு. ஒரு சகோதரி எனக்கு சொன்னாங்க, தேவன் சொல்லியிருக்கிறாரு, அதுவரை நான் எதுவும் பார்க்க மாட்டேன். தேவன் சொன்னால் மாப்பிள்ளை கொண்டு வந்து உங்கள் வீட்டுக்கு விடுவாரா? விடமாட்டார். நீ என்ன பண்ண, ட்ரை பண்ணு, போ, மாப்பிள்ளை பாரு, அந்த வீட்டுக்கு போ, அங்கே போ, தேவன் பாதத்தை உக்காரு. நீ செய்ய வேண்டிய காரியம் செய்யும்போது தான் அவர் செய்ய வேண்டிய காரியம் அவர் செய்வார். இல்லை ஆண்டவர் சொல்லிட்டாரா, நான் என்ன பிள்ளைங்க மாப்பிள்ளை வரும், இல்லை, நீ செய்யம்மா, நீ தேடம்மா, நீ தேடும்போது தான் அவர் உதவி செய்வார். அதுபோல் நம்ம என்ன காரியம் இருந்தாலும் சரி, தேவனை பாதத்தை நம்ம ஒப்பு கொடுத்துடணும். கவலைப்பட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நீ கவலைப்பட்ட ஒரு மூரை குறைக்கவும் முடியாது, கூட்டவும் முடியாது. அதெல்லாம் நம்மளுக்கு தெரியலையா? அதனால் நம்ம கவலைப்படவே கூடாது. ஹல்லேலூயா. அப்படி இருந்து பாருங்க, கர்த்தர் என்ன பண்ணுறாரு, உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எதுக்கும் நம்ம கவலைப்பட பிரயோஜனம் கிடையாது. அதே மத்தாய 4:4 படிங்க. மத்தாய 4:4, தேவனோட வாயிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான். அவர் பிரதியுத்தரமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமில்லை, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் மனுஷன் படிப்பான். அது உண்மைதானா? விசுவாசிக்கிறீங்களா? நேசிக்கிறீங்களா? ஆமாம். ஹல்லேலூயா. ஆனால் தேவனோட வாயிலிருந்து ஒவ்வொரு வார்த்தை, எது அந்த வார்த்தை எங்கே கொடுத்துருக்கார் நம்மளுக்கு? தேவனிலிருந்து வந்து வாயிலிருந்து ஒவ்வொரு வார்த்தை. இந்த வார்த்தை நீங்கள் பாருங்கள், இதை எடுத்து காட்டுங்க, இதெல்லாம் எடுத்து காட்டுங்க. இது தேவனோட வாயிலிருந்து வந்திருக்கிற ஒவ்வொரு வார்த்தை. இது நீங்கள் விசுவாசிக்கும் போது நீங்கள் பிழைப்பீங்க. ஹல்லேலூயா. தேவன் வாயிலிருந்து ஒவ்வொரு வார்த்தை உங்கள் வாயில இருக்கணும். இந்த வார்த்தை தேவனோட வாயிலிருந்து வந்திருக்கிற வார்த்தை. இதெல்லாம் நீங்கள் விசுவாசிக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பிழைப்பீங்க. ஆவிலே உணவும் பரிசுத்தாவி. நம்ம இந்த சரீரத்துக்கு என்னன்னா ஆகாரம் வேணும், இல்லைன்னா பசிக்கும் இல்லையா? ஆனால் ஆவிக்கு ஆகாரம் ஒன்று இருக்குது. அது என்ன ஆகாரம்?
தேவனோட வசனம், தேவனோட வார்த்தை, அதுதான் நமக்கு ஆவிக்குள்ள ஆகாரம். சரீரத்துக்குள்ள ஆகாரம் அது வேற, ஆவிக்குள்ள ஆகாரம். நமக்கு எது ரொம்ப முக்கியம்? எது ரொம்ப முக்கியம்? தேவனுடைய வசனம் என்றவங்க கையிடுங்க. சரி, ஓகே. 2 வேணுன்றவங்க கையிடுங்க. இல்லை சரீர ஆகாரம் மட்டும் போதுன்றவங்க இல்லை, அப்படி யாரும் இருக்க மாட்டாங்க. சரியா? ஆனால் 2 தேவை தான். இந்த உலகத்தில் வாழும்போது 2 தேவை. ஆவிக்குரிய ஆகாரமும் வேணும், சரீரத்துக்கு ஒரு ஆகாரம் வேணும். ஏன்னா மண்ணிலால நம்மளை உருவாக்கி இருக்கிற தேவன். அதனால மண்ணில் உருவாக்கிறவங்க மண்ணுக்குரியவர்கள். அதனாலே சரீரமான ஆகாரம் வேணும், ஆவிக்குரிய ஆகாரம் வேணும். ஹல்லேலூயா. அப்போ ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு காரியம் சொல்கிறாரு தெரியா, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் இல்லை, தேவனுடைய வாயிலிருந்து வர ஒவ்வொரு வார்த்தைனாலே பொழிப்பான். ஹல்லேலூயா. அப்போ அப்பத்தினாலே அப்பம் மட்டும் இருந்தால் நம்ம பொழிச்சிடுவோம் அது இல்லை. அவரோட வாயிலிருந்து வர ஒவ்வொரு வார்த்தைனாலும் தேவன் என்ன பண்ணுறாரு, நம்ம மனுஷனை பொழிப்பான்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல் இன்னொரு வசனம் மத்தேயு 6:33 வாசிங்க. மத்தேயு 6:33. அப்பொழுது அவைகள் எல்லாமே உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் என்ன தேடுமா? இப்போ நீங்க சொல்லணும், நான் தேவனோட ராஜ்யம், தேவனோட நீதி நான் தேடுகிறேன், அப்பொழுது என் தேவைகள் எல்லாம் என் இயேசு சந்திக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனோட ராஜ்யம் நீதியும் நியாயத்தை தேடும்போது தேவன் உங்கள் தேவைகளெல்லாம் தேவனை சந்திப்பார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அதே போல் இன்னொன்று பாருங்கள், மத்தேயு 16:26 வாசிங்க. மத்தேயு 16:26 பார்க்குறது, மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனையை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கும் ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். பாருங்க, ஓடி ஓடி உழைக்கிறீங்க, காரு பங்களா எல்லாமே நாங்கள் சேர்த்து வைத்துக்கிறோம், நகையெல்லாம் சேர்த்து வைக்கிறோம், ஓடி ஓடி நம்ம உழைக்கிறோம். இந்த மனுஷன் என்ன பண்ணுனே, மனுஷன் உலகத்தை முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவன் நஷ்டப்படுத்தினால பிரயோஜனம் என்ன? தன் ஜீவன் நஷ்டப்படுத்தினா எங்கே போகும்? பாதாளத்துக்கு போகிறோமே. அது பிரயோஜனம் என்ன? இது உலகத்தை நீ எவ்வளோதான் நீ ஐஸ்வர்யமாக நீ வாழ்ந்தாலும் உன் ஜீவனை விட்டுட்டா போச்சு. கவனம் இருக்குதா? ஒரு ஜீவனை விட்டுட்டா போச்சு. எங்கே போச்சு? அது பாதாளத்துக்கு போயிடுது. எதுக்காக நீ சம்பாதிக்கிற? எதுக்காக இதெல்லாம் சேர்த்து வைக்கிற? இந்த உலகத்தில் கொஞ்ச நாள் வாழ்கிற இந்த உலகத்தில் நமக்கு எல்லாம் வேணும்னா கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான தலைமுறை அங்கே இருக்கிற அந்த தேசத்தில் அங்கே போகும்போது நம்ம ஜீவன் நஷ்டப்படுத்தினா லாபம் என்ன? நினச்சி பாருங்க, ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அதனால தான் தேவன் என்ன பண்ணுறாரு, அதுக்கு முன்னாடி வசனம் பார்க்கும்போது, முதலாவதாக ராஜ்யத்தையும் நீதியும் நியாயத்தை தேடுங்கள், எல்லாமே இந்த பூமியில் உனக்கு என்னென்ன வேணுமோ நான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் உனக்கு நான் ஒன்று என்ன பண்ண, ஜீவனும் நஷ்டப்படுத்தாதபடி உன்னை அங்கே கொண்டு போய் சேர்க்குற இடத்துல நான் சேர்க்குறேன் அப்படின்றாரு. எது நம்மளுக்கு நல்லது? நீங்கள் தான் சொல்லணும். எது நல்லது நம்மளுக்கு? ஜீவனை நஷ்டப்படுத்தாம இந்த உலகத்தில் நம்ம முதலாவதாக ராஜ்யம் நீதியும் நியாயத்தை தேடுறது தான் நம்மளுக்கு இது. சரிங்களா? வேதத்தில் மத்தாயில் கூட இன்னொரு வசனத்தை நான் லூக்கலா படிச்சிருக்கிறேன். என்ன தெரியுமா? அவர் என்ன பண்ணுறாருன்னா, பார்க்குறாரு, நிறைய தானியங்களெல்லாம் வருது, கஞ்சங்களெல்லாம் சேர்த்து வைக்கிறாரு. அவர் சொல்கிறார், இன்னும் என் ஜீவன் இருக்கிற நாளெல்லாம் என்ன ஆகுதுன்னா, நான் சாகிற நாள் முழுவதும் இந்த தானியம் அப்படியே இருக்கும், இதெல்லாம் நான் என்ன பண்ணேன், நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும், இன்னும் கலைஞ்சிகளெல்லாம் நான் வெட்டணும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணார், சந்தோஷமாக படுத்துக்கிறார். ஆண்டவர் வர்றார், ஆண்டவர் பேசுகிறாரு. என்ன சொல்கிறாரு, ஐயோ முட்டாளே, இதெல்லாம் நீ சேர்த்து வச்சிருக்கிறேன், இன்னைக்கு ராத்திரியே உன் உயிர் போயிடுச்சுன்னு வச்சுக்கோ, இதெல்லாம் என்னத்துக்காகும்? வேஸ்ட் ஆகிடுமே. இந்த உலகம் முழுவதும் நீ ஆயுதப்படுத்தினாலோ உன் ஜீவனுக்கு நஷ்டம் வந்துச்சு, என்ன பிரயோஜனம்? ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இது நம்ம புரிந்து கொண்டாலே போதும். அதனால தான் சொல்கிறது, வேதத்தை படிங்க,
தேவனை தேடுங்க சொல்கிற காரணம் அதுதான். சரி, நம்ம எல்லாம் எழுமிக்கலாமா? இந்த வசனத்தை இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்த்தோமா? 2 காரியங்களை பார்த்தோம். சவுலே சவுலேன்னாரு, மார்த்தாளே மார்த்தாளேன்னு சொல்லி கூப்பிட்டாரு. இந்த வார்த்தைகள் அடுத்த வாரம் நம்ம பார்க்கும்போது 3ஆவதாக நம்ம பார்க்குறோம், சீமோனு கூட தேவனை பேர் சொல்லி அழிக்கிறாரு, சாமுவேல் கூட தேவனை பேர் சொல்லி அழிக்கிறார் அப்படின்றது நம்ம பார்க்குறோம். நம்ம எல்லாம்